Hello everyone, welcome to TAF IS Academy. So coming February 22nd group 2 mains examination kana daily basis la vanda nama vanda mains question which means most expected questions vanda nama solve பண்ணிட்டு இருக்கோம். So அந்த series la இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய question எந்த டாபிக்ல இருந்து வரும்னு பாக்கும்போது so நமக்கு வந்து constitution polity and governance னு சொல்லி நமக்கு unit 5 ல கொடுத்திருக்காங்க for group 2 mains examination க்கு it carries around 60 marks. ஓகேங்களா? So இந்த யூனிட்ல இருந்தா நமக்கு இந்த டாபிக் ஒரு question solve பண்ண போறோம். So என்ன டாபிக்ல solve பண்ண போறோம் இந்த unit 5 ல அப்படி பாக்கும்போது நமக்கு கடைசி இதுல கொடுத்திருப்பாங்க. So what you call the achievements of Tamil Nadu. Achievements of Tamil Nadu in various fields in கொடுத்திருக்காங்க. அதுல education fields ஓட achievement பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த क्वेश्चनல பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இது வந்து polity and governance கீழ கொடுத்திருக்காங்க. சோ achievements of Tamil Nadu in various fields இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது education டாபிக்ல ஒரு क्वेश्चन ஃப்ரேம் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? ஆன்சர் பண்ண போறோம். சோ நம்ம வந்து क्वेश्चन என்னங்கற மாதிரி பார்க்கலாம். அதுக்கு எப்படி ஆன்சர் வந்து ப்ரொவைட் பண்ணனும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைன். So question வந்து இதுதான். So achievements of Tamil Nadu in education sector னு சொல்லக்கூடியது. Question எப்படி டிரைவ் பண்ணிருக்கோம் இந்த சென்ஸ் education in Tamil Nadu has evolved as an instrument of social justice rather than a mere service delivery னு சொல்லிருக்காங்க. இத வந்து ஒரு ப்ராப்பர் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் ஓட என்ன பண்ணனும் டிரைவ் பண்ணனும். ஓகேங்களா? Question again, education in Tamil Nadu has evolved as an instrument of social justice rather than a mere service delivery. Examine the statement with a suitable example. ஓகேங்களா? So இதுல வந்து education நமக்கு ஒரு keyword, it's an instrument of social justice, அது ஒரு keyword. Next வந்து இத வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஓட ப்ரொவைட் பண்ணனும். ஓகேங்களா? You can take this question for a 15 marks இந்த question நம்ம சொல்ல முடியும். So Tamil Nadu government achievements in education sector எந்த அளவுக்கு வந்து they are ensuring a social justice. ஓகேங்களா? So social justice எப்படி ensure பண்றாங்க அது ப்ராப்பர் எக்ஸாம்பிள்ஸ் ஓட காயின் பண்ணனும். ஓகேங்களா? So இந்த keywords எல்லாம் அலைன் பண்ற மாதிரி நமக்கு வந்து क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கும். Anyway, any type of questions we have to start our answer with ஒரு concise and good introduction ஓட ஸ்டார்ட் பண்ணனும். So இந்த क्वेश्चनக்கான introduction so தமிழ்நாட்டுல இருந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஸ்டார்ட் பண்றோம். தமிழ்நாடு has emerged as a national leader by using education as a key instrument of the social justice. ஓகே இத வந்து क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்றோம் இன்ட்ரோடக்ஷன்ல அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். So அது மூலமா வந்து we are ensuring inclusive development அதை ensure பண்றோம் as well as widespread social mobility for the marginalized community. ஏனா வந்து அவங்க social justice ensure பண்ற மாதிரி கேக்குறதுனால marginalized community வந்து எந்த அளவுக்கு வந்து welfare ஆறாங்க by means of using education as a tool for ensuring the social justice. ஓகே இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணனும். ஏனா क्वेश्चனே கொடுத்திருக்காங்க எஜுகேஷன் வந்து டூல்னு சொல்லக்கூடியது அதை வந்து என்ஷூர் பண்ற விதமா நீங்க என்ன பண்ணனும் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணனும். சோ social justice னு சொல்லிருக்காங்க. இதை நீங்க என்ன பண்ணனும் widespread இன்னும் கொஞ்சம் broader you have to address the inclusive development enabling widespread social mobility as well as it provides a welfare for the marginalized communities னு சொல்லி நீங்க இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் body of the answer you have to justify எப்படி வந்து education மூலமா நம்ம வந்து என்ன பண்றோம் social justice என்ஷூர் பண்றோம்ங்கற மாதிரியான அதுக்கு ஏத்த மாதிரியான சப்ஹெட்டிங்ஸ் போட்டு நீங்க வந்து பாயிண்ட் அட்ரஸ் பண்ணனும். அகைன் இது வந்து அச்சீவ்மென்ட்ஸ் டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. you have to know last 4 years last decade ல வந்து எந்த மாதிரி அச்சீவ்மென்ட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க compared to the other states in India. அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணனும் ஆன்சர் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கடி நம்ம என்ன எழுதறோம்னு பாக்கும்போது education as a foundation of the social justice அப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஹெட்டிங் போட்டுக்கலாம். சோ ஹெட்டிங் வந்து கொஞ்சம் வர்த்தபிளா இருக்கணும். ரேண்டம் ஹெட்டிங்கா போடக்கூடாது. ஹெட்டிங் வந்து கண்டிப்பா மீனிங் இருக்கணும். ஓகேங்களா? பிகாஸ் எவாலுவேட் பண்றவங்க வந்து ஹெட்டிங் பார்த்தோனே உள்ள என்ன கண்டென்ட் எழுதி இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க கெஸ் பண்ணணும். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூட்டபிளான ஒரு கேட்சான ஹெட்டிங் பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க ஹெட்டிங் போடுங்க. நீங்க பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தை வந்து வர ஆரம்பிச்சிரும். சோ இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் emphasize education for all. education for all ங்கறது வந்து என்ன பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ஷூர் பண்றாங்க. இது மூலமா வந்து we are ensuring the education to all the people irrespective of the matters of affordability or merit based system. இதெல்லாம் தாண்டி we have to bring the education to all the set of people. ஓகேங்களா? சோ இது மூலமா again we are ensuring social justice because நம்மளோட கான்செப்டே வந்து education for all. ஓகேங்களா? இது ஒரு நீங்க ஒரு பாயிண்ட் அட்ரஸ் பண்ணி நினைக்கலாம் எழுதிக்க முடியும். இது மூலமா வந்து education for all சொல்றப்ப நம்ம என்ன பண்றோம் inclusive growth கொண்டு வரோம். சோ education வந்து in a sense of inclusivity in a sense of inclusive manner we are brought out the education to all the set of people in the Tamil Nadu. ஓகேங்களா? சோ இந்த கான்செப்டை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ண முடியும். இது மூலமாவே சொல்ல முடியும் education is act as a policy tool or policy which means a tool or instrument for the social justice சொல்லி இந்த கான்செப்ட் மூலமா சொல்ல முடியும். பிகாஸ் இது வந்து என்ன கான்செப்ட் என்ஷூர் பண்ணுது சோஷியலிசம் அப்படிங்கற கான்செப்ட் என்ஷூர் பண்றதுனால இந்த எஜுகேஷன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது பயன்படுத்திக்க முடியும். எஜுகேஷன் ஃபார் ஆல்ங்கற கான்செப்ட்டை பயன்படுத்துங்க. ஓகேங்களா? செகண்ட் ஹெட்டிங் என்ன எழுதிக்கலாம் historical legacy of inclusive education எங்க in Tamil Nadu. ஓகேங்களா? சோ தமிழ்நாட்டுல வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்து ஹிஸ்டாரிக்கலாவே நம்ம ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வந்திருக்கோம். we have to provide some example because क्वेश्चनல எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க.
ஸோ இன் 1921 என்ன பண்ணியிருக்கோம் ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியட்ல வி brought on the universal and compulsory education ஓகேங்களா கம்பல்சரி எலிமெண்டரி எஜுகேஷன் சொல்லி கொண்டு வந்திருப்போம் 1921 இது ஜஸ்டிஸ் பார்ட்டி இது வந்து ஹிஸ்டாரிக்கல் லீகேஷன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ இந்த இன்க்ளூசிவ் செட் ஆஃப் எஜுகேஷன் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்ல முடியும் 1921 வந்து we have brought the compulsory and universal elementary education கொண்டு வந்திருப்பாங்க during the period of justice party ஓகேங்களா அது சொல்லிக்க முடியும் ஸோ அது மூலம் வந்து அகைன் இதிலே நம்ம எதை உறுதிப்படுத்துறோம் we are ensuring the education as a tool for the social justice ஓகேங்களா அப்படிங்கிற மாதிரி என்ஷூர் பண்ண முடியும் இதை நீங்கள் செகண்ட் பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த பேஜில் ரொம்ப முக்கியமான கோர் கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா எஜுகேஷன் ஃபார் ஆல் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து 1921 வந்து யூனிவர்சல் அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் எலிமெண்டரி எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இது மூலமா நம்ம எஜுகேஷன் வந்து ஒரு டூலா போன செஞ்சுரியிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் டு என்ஷூர் த சோஷியல் ஜஸ்டிஸ் இன் தமிழ்நாடு ஸ்டேட்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஹெட்டிங் வந்து வெல்ஃபேர் ஓரியன்டட் இன்டர்வென்ஷன் ஓகேங்களா ஸோ வெல்ஃபேர் ஓரியன்டட் இன்டர்வென்ஷன் இந்த சென்ஸ் எஜுகேஷன் செக்டருக்கு வந்து நம்ம மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிக்கு இந்த வெல்ஃபேர் மேனர் எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம் இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் ஸோ இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் மிட் டே மீல் ஸ்கீம் கொண்டு வந்த ஸ்டேட் வந்து தமிழ்நாடு டூரிங் த பீரியட் ஆஃப் 1920 ஓகே இது வந்து வெல்ஃபேர் பேஸ்ட் அப்ரோச் ஸோ அதில் வந்து நீங்கள் மிட் டே மீல் ஸ்கீம் என்ன பண்ணலாம் தாராளமாக கோட் பண்ண முடியும் ஸோ மிட் டே மீல் ஸ்கீம் வரது மூலமாக ஸோ டெஃபினட்டாக ஸ்கூலோட என்ரோல்மெண்ட் அஸ் வெல் அஸ் ரிட்டென்ஷன் ரேஷியோ வந்து அதிகமாக தான் ஆகும் இதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் பிகாஸ் நம்ம தமிழ்நாடு இஸ் அ பைனியர் ஸ்டேட் ஃபார் இன்ட்ரோடியூசிங் த மிட் டே மீல் ஸ்கீம் இன் இந்தியா ஓகேங்களா அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் 2022 ஸோ இதோட ஸ்டேட்டஸ்னு பார்க்கும்போது இது அரௌண்ட் ஆஸ் ஆஃப் நவ் 70 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த சீஃப் மினிஸ்டர் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் 2020 இன்ட்ரோடியூஸ் பண்ணுது அரௌண்ட் 35,000 ஸ்கூல்ஸ் கிட்ட என்ன பண்ணுறாங்க இது இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இது வந்து கரண்ட் டேட்டா இந்த டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸாம்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ சீஃப் மினிஸ்டர் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து 70 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பெனிஃபிட் ஆகிறாங்க அக்ராஸ் நியர்லி 35,000 ஸ்கூல்ஸ் கிட்ட என்ன பண்ணுறாங்க இப்போதைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொண்டு வரலாம் இது எல்லாமே வெல்ஃபேர் ஓரியன்டட் இன்டர்வென்ஷன் கொண்டு வர முடியும் மிட் டே மீல் ஸ்கீம் அதுக்கப்புறம் கொண்டு வந்த சீஃப் மினிஸ்டர் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் மென்ஷன் பண்ண முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் சிஸ்டம் பார்த்தா மார்ஜினலைஸ்ட் அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட் பிகாஸ் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்காங்க கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க ஸோ அதனால அதுக்கு தனியாக நம்ம அப்ரோச் பண்ணுற மாதிரி நம்மளோட ஆன்சரில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிஃபரெண்ட்லி ஏபிள் பிகாஸ் வி ஆர் ப்ரொவைடிங் எஜுகேஷன் இன் அன் இன்க்ளூசிவ் மேனர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மதுரை இனிஷியேட்டிவ் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கண்டிப்பா நம்ம அட்ரஸ் பண்ணணும் ஃபார் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி இந்த சென்ஸ் பார்க்கும் we can point out ஆதி திராவிடர் கம்யூனிட்டி ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆதி திராவிடர் மற்றும் அதர் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிலேருந்து அரௌண்ட் 135 ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா 135 ஸ்டூடெண்ட்ஸ் எங்க பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு பார்க்கும்போது தேர் செக்யூர்ட் அட்மிஷன் டு த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய ஐஐடிஸ் என்ஐடி டெல்லி யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க 135 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஆதி திராவிடர் அண்ட் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி இது ஒரு முக்கியமான ஃபேக்ட் ஓகேங்களா இது வந்து நம்மளோட என்னது அச்சீவ்மெண்ட் ஓகே ஸோ இது நம்மளோட அச்சீவ்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஆதி திராவிட அண்ட் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிலேருந்து அரௌண்ட் 135 ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டிங் செக்யூர்ட் அட்மிஷன் டு த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் லைக் ஐஐடி என்ஐடி அண்ட் டெல்லி யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடியது அதை கண்டிப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வாட் அபவுட் த டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள் ஸோ டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஆப் தான் நலம் நாடி ஆப்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா நலம் நாடி ஆப் எதுக்கு அப்படின்னா டு ஐடென்டிஃபை அண்ட் சப்போர்ட் த சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் சப்போர்ட் த சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஆப் தான் நலம் நாடி அப்ளிகேஷன் இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும் இந்த மாதிரி நலம் நாடி அப்ளிகேஷன் கொண்டு வந்ததுனால டிஃபரெண்ட் ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கு எதுலேருந்து பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸில் விச் மீன்ஸ் 76% இருந்தது டிஃபரெண்ட் ஏபிள் பீப்புளோட என்ரோல்மெண்ட் ஸ்கூல் என்ரோல்மெண்ட்ல அது எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 85% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு 23-24 ஓகேங்களா இது வந்து நலம் நாடி அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஸோ 2015-16 76% டிஃபரெண்ட் ஏபிள் சில்ட்ரனோட என்ரோல்மெண்ட் ரேட் அது எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 85.19% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பை மீன்ஸ் ஆஃப் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த நலம் நாடி அப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த மார்ஜினலைஸ்ட் அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸோட எம்பவர்மெண்ட் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டாக சொல்ல முடியும் என்ன சொல்ல வரோம் ஸோ 135 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த ஆதி திராவிடர் அண்ட் மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிலேருந்து தேர் செக்யூர்ட் அட்மிஷன் டு த இந்தியாஸ் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய ஐஐடிஸ் என்ஐடிஸ் அண்ட் டெல்லி யூனிவர்சிட்டி செகண்ட் பாயிண்ட் வந்து டிஃபரெண்ட் ஏபிள் பீப்புளோட என்ரோல்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் லான்ச் நலம் நாடி அப்ளிகேஷன் அது மூலமாக அவங்களோட என்ரோல்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஃப்ரம் 76% to 85% இந்த ஃபேக்ட்லாம் கண்டிப்பாக எக்ஸாமில் மென்ஷன் பண்ணணும் ஓகே பிகாஸ் இந்த ரேஷியோ தான் தேர் டாக்கிங் அபவுட் அச்சீவ்மெண்ட் ஓகேங்களா அச்சீவ்மெண்ட் வெறும் இதை மட்டும் சொன்னால் போதாது அதோட பெர்ஃபார்மன்ஸையும் சொல்லணும் அதுதான் வந்து முக்கியமான விஷயம் ஓகேங்களா நலமுடைய அப்ளிகேஷன் எல்லாரும் எழுதுவாங்க பட் வாட் அபவுட் த கரண்ட் ஸ்டேட்டஸ் வாட் அபவுட் த கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் அப்ளிகேஷன் அது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கும்போது
அடுத்த பாயிண்ட் இந்த சென்ஸ் பார்க்கும்போது இன்க்ளூசிவ் அண்ட் ஜெண்டர் ஃபோக்கஸ் ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா, நம்ம எஜுகேஷன் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் என்ஷூர் பண்றோம்ல, அதுல வந்து எந்த அளவுக்கு ஜெண்டர் பேஸ்டா இருக்குன்னு சொல்லக்கூடியது பார்க்கும்போது we can point out புதுமைப்பண் திட்டம். எல்லாருக்குமே தெரிஞ்ச காமன் ஃபெமிலியர் ஸ்கீம் புதுமைப்பண் திட்டம். they are providing the 1000 rupees per month to the girl students pursuing the higher education. ஓகே, ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் they are providing 1000 rupees per month under this புதுமைப்பண் திட்டம் சொல்லக்கூடியது. இது காமனா எல்லாருமே எழுதுவாங்க, நீங்க என்ன பண்ணுங்க அட்ரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம women empowerment, especially to ensure the women justice, which means women security. So Tamil Nadu government also providing a training. என்ன மாதிரி training? Martial arts and self defense training என்ன பண்றாங்க, ப்ரொவைட் பண்றாங்க. சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா annually கிட்டத்தட்ட 13 lakh girl students க்கு என்ன பண்றாங்க, they are providing the martial arts and self defense training program. ஓகே, இது வந்து எல்லாமே வந்து ஜெண்டர் ஃபோக்கஸ் ரிஃபார்ம் சொல்லக்கூடியது. women securityக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி martial arts program கொண்டு வந்திருப்பாங்க. சோ இப்போ வந்து அது கம்பல்சரியாவே வந்து இப்போ கேரளா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, கேரளா வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல வந்து கம்பல்சரியா வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஆனுவலி கிட்டத்தட்ட 13 lakh கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுவும் என்ன பண்ணிக்கலாம், உங்க மெயின்ஸ்ல வந்து அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ புதுமைப்பண் திட்டம் அவங்களோட விமன் ஹையர் எஜுகேஷனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ங்கிறது எதுக்காக, விமனோட செக்யூரிட்டி பர்பஸ்க்கு அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கண்டக்ட் பண்றாங்க. ஆனுவலி அரௌண்ட் 30 lakh கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் அபவுட் த குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், what about the digital transformation in the education sector and what about the innovation they have brought out in the education sector னு பாக்கும்போது, so Tamil Nadu government has launched a மணற்கேணி சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருப்பாங்க. மணற்கேணி சொல்லக்கூடிய டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதுல வந்து more than 7000 education videos இருக்கு. so எல்லாரும் டவுன்லோட் பண்ணி they have brought up, which means digital transformation in the sense education வந்து easily accessible to all set of people. ஓகேங்களா, so இதுல வந்து ரைட் டு எஜுகேஷன்ங்கிறத என்ஷூர் பண்ற மாதிரி இருக்கும். so இது என்ன பண்றாங்க, இதுக்காக லான்ச் பண்ணது தான் வந்து மணற்கேணி டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் சொல்லக்கூடியது தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, ஸோ சயின்டிபிக் சம்பந்தப்பட்ட டெம்பர், இந்த அறிவியல் மனப்பான்மைன்னு சொல்லுவாங்களா, ஸோ அது இன்னும் கொஞ்சம் என்ரிச் ஆகிறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் லான்ச் வானவில் மன்றம் சொல்லக்கூடிய மொபைல் சயின்ஸ் லேப் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வானவில் மன்றம் மொபைல் சயின்ஸ் லேப்னு சொல்லக்கூடியது டு ஃபோஸ்டர் தி சயின்டிபிக் டெம்பர் அமாங் தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் சொல்ல முடியும், பிகாஸ் இது வந்து இன்னோவேஷனும் சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னோவேஷனில் நீங்கள் வந்து மணற்கேணி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், அது மட்டும் இல்லாமல் வானவில் மன்றம் சொல்லக்கூடிய ஒரு மொபைல் சயின்ஸ் லேப். ஓகே, இது ரெண்டுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தது, அது தாராளமாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய ஐஐடியில் பிளேஸ் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ்க்ளூசிவ் என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஐஐடி ஃபார் ஆல் அப்படிங்கிற ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஐஐடி ஃபார் ஆல் சொல்லக்கூடியது. இதில் வந்து கிட்டத்தட்ட 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, மென்டரிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க வந்து மறுபடியும் எதில், விச் மீன்ஸ் ஐஐடியில் பிளேஸ் ஆகிறதுக்காக. ஸோ ஐஐடி ஃபார் ஆல் இது என்ன பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே எதுக்கு கீழே சொல்லலாம் அப்படின்னா குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னோவேஷன் சிஸ்டத்தில் மணற்கேணி டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இது வந்து 2 லாங்குவேஜில் இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மொபைல் சயின்டிஃபிக் லேபார்டரி கொண்டு வந்திருப்பாங்க in order to foster the scientific temper and scientific knowledge. அதுதான் வந்து வானவில் மன்றம் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஐஐடி ஃபார் ஆல் வந்து எவ்ரி இயர் வந்து 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டரிங் ப்ரொவைட் பண்றாங்க in order to getting secured the admission in the IITs சொல்லக்கூடியது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்டோட அச்சீவ்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வாட் அபவுட் போஸ்ட் கோவிட். இது வந்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். ஸோ போஸ்ட் கோவிட் அப்போ வந்து நமக்கு எஜுகேஷன் வந்து எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு இந்த சென்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே காமனாக சொன்னது கோவிட்-19 பீரியட்ல என்ன லான்ச் பண்ணாங்க, இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் சொல்லக்கூடியது. ஓகேங்களா, டு அட்ரஸ் த லேர்னிங் கேப். ஓகேங்களா, ஸோ கோவிட்-19 பீரியட் லாக்டவுன்ல வந்து லேர்னிங் கேப் ஏற்பட்டிருக்கும். அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காகவும் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரிட்ஜிங் கேப்பபிலிட்டி இந்த சென்ஸ் பார்க்கும்போது ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹவ் லான்ச் இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் சொல்லக்கூடியது. வித் இதில் வந்து எவ்வளோ வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இந்த சென்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.65 lakh வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. இது மூலமாக லான்ச் பண்ணப்பட்டதான் இல்லம் தேடி கல்வி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இல்லம் தேடி கல்வி ப்ரோக்ராம் மூலமாக வரக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை வந்து யார் ஒரு தடவை வந்து சர்வே பண்ணியிருப்பாங்கன்னா கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியிலேருந்து சர்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி சர்வே பண்ணல வந்து இந்த இல்லம் தேடி கல்வி ப்ரோக்ராம் வந்ததுனால தமிழ்நாட்டில் வந்து லேர்னிங் கேப் வந்து 25% குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இட் ஹஸ் ரெடியூஸ்ட் 25% என்ன பண்ணியிருப்பாங்க, ரெக்கவர் பண்ணியிருக்கதா சொல்லியிருப்பாங்க லேர்னிங் கேப்பை. ஸோ அந்த சர்வே யார் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டிலேருந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் இந்த கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம்ங்கிற விதமாக என்ன பண்ணியிருப்பாங்க, இதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க லேர்னிங் ரெக்கவரியை வந்து 25% என்ன வந்து பண்ணியிருப்பாங்க, ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க. அவங்க லேர்னிங் லாஸை வந்து அந்த லேர்னிங் கேப் வந்து 25% வந்து ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க த்ரூ திஸ் இல்லம் தேடி கல்வி ப்ரோக்ராம் சொல்லி இந்த கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் வந்து இந்த ப்ரோக்ராம் அக்சஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, அசஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அகைன் வந்து இது வந்து எதை பற்றி பேசக்கூடியது,
இந்த இல்லம் தேடி கல்வி ப்ரோக்ராமத்தோட அச்சீவ்மெண்ட்டை பற்றி பேசக்கூடியது தாராளமாக கோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ லேர்னிங் அப்போ 25% ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க த்ரூ திஸ் இல்லம் தேடி கல்வி ப்ரோக்ராம். வாட் அபவுட் த லீடர்ஷிப் இன் ஹையர் எஜுகேஷன்? ஸோ ஹையர் எஜுகேஷன் இந்த சென்ஸ் பார்க்கும்போது எஜுகேஷன் செக்டரில் ஹையர் எஜுகேஷன் வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் ஓவரால் எல்லா ஸ்டேட்ஸையும் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு தான் நம்ம என்ன பண்ணுறோம் லீடிங் ஸ்டேட்ஸாக சொல்லக்கூடியது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேட் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் அதுதான் GER 47%. ஓகேங்களா? 47% ஃபார் தமிழ்நாடு. அதே வந்து NA மீன்ஸ் நேஷனல் ஆவரேஜ். ஓகே, ஸோ நேஷனல் ஆவரேஜ்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நேஷனல் ஆவரேஜ் டு கெட்டிங் என்ரோல் இந்த ஹையர் எஜுகேஷன் பார்க்கும்போது ஒன்லி 28.4%. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு வந்து 47%. ஸோ இது வந்து 28.4% வந்து நேஷனல் ஆவரேஜ். இது வந்து ஓவரால் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் இன் ஹையர் எஜுகேஷன். வாட் அபவுட் த விமன் இன் ஹையர் எஜுகேஷன்? ஸோ விமன் இன் ஹையர் எஜுகேஷன் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 47.3% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் தமிழ்நாடு, எஸ்பெஷலி விமன் கேட்டகரைஸ் பண்ணுறப்ப. ஓகேங்களா? வாட் அபவுட் த நேஷனல் ஆவரேஜ்னு பார்க்கும்போது இட் ஒன்லி மீகர் 28.5%. ஓகேங்களா? ஸோ ஓவரால் வந்து gross enrollment ratio in higher education வந்து 47% in Tamil Nadu, national average வந்து 28.4%. For women gross enrollment ratio in Tamil Nadu வந்து is around 47.3%, but national average வந்து 28.5% தான். இது கண்டிப்பா கோட் பண்ணணும் because வந்து நம்ம வந்து லீடிங்ல இருக்கிறதுனால இந்த வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேல்யூலாம் வந்து அத்தன்டிகேட்டான்னு கேட்டால் அத்தன்டிகேட்டாக நீங்கள் தாராளமாக எழுதிக்க முடியும். இந்த வேல்யூ வந்து அத்தன்டிகேட்டட் டேட்டாஸாக இது உங்கள் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பண்ணுறோம். இந்த இதில் டிஸ்பிளே பண்ணுறதுனால இது வந்து டேட்டாஸ் அத்தன்டிகேட்டாக இல்லையான்னு யோசிக்க வேண்டாம். இந்த டேட்டாஸ் 100% ஷுர் அத்தன்டிகேட்டட் டேட்டாஸ் தான். ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாடு 47%, பட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் விமன் இன் தமிழ்நாடு வந்து 47.3%. இது கண்டிப்பாக கோட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வேற என்ன வந்து ஹையர் எஜுகேஷன் தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக யூனிக் இந்த சென்ஸ் பார்க்கும்போது ஓவரால் நேஷனல் பாப்புலேஷன் விச் மீன்ஸ் இந்தியாஸ் பாப்புலேஷன் வந்து தமிழ்நாடு பாப்புலேஷன் வந்து இது அரௌண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஒன்லி 6%. இது வந்து ஓவரால் பாப்புலேஷன் தமிழ்நாடு பாப்புலேஷன் வந்து 6% கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்படி இருந்தாலும் கூட ஸோ ஓவரால் இந்தியாவிலேருந்து வெளிவரக்கூடிய கிராஜுவேட்ஸ்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் கிராஜுவேட்ஸ் எவ்ரி இயர் வராங்கன்னு பார்க்கும்போது இட்ஸ் நியர்லி 20%. புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன். ஓவரால் இந்தியாஸ் பாப்புலேஷன் தமிழ்நாடு பாப்புலேஷன் ஒன்லி 6%. பட் ஓவரால் எவ்ரி இயர் வரக்கூடிய டோட்டல் கிராஜுவேட்ஸ்ல வந்து தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை % வராங்கன்னு பார்க்கும்போது 20%. ஸோ இதுவும் வந்து அத்தன்டிகேட் டேட்டா. இதுவும் தமிழ்நாடு எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட்ல நீங்க தாராளமாக கோட் பண்ண முடியும். ஸோ விச் மீன்ஸ் எவ்ரி இயர் வந்து ஓவரால் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய கிராஜுவேட்ஸ்ல 20% எங்கேருந்து வராங்க தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்லேருந்து வராங்க. இந்த பாயிண்ட்டையும் கண்டிப்பாக கோட் பண்ணணும். ஓகே, தென் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க வந்து எத்தனை பேர் வந்து ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷனை வந்து பிளேஸ் ஆகிறாங்க? நான் சொன்னால IIT, NIT as well as IIM சொல்கிறோம்ல, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிக்கிறவங்க எத்தனை பேர் வந்து IITன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ் ஆகிறாங்கிற சென்ஸ் பார்க்கும்போது 2021-22 அந்த சர்வேல வெறும் 75 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் ஹையர் எஜுகேஷன் இந்த மாதிரியான ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ் பண்ணுறாங்க. பட் 23-24 சர்வேல இட் இன்க்ரீசஸ் டு 628. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 75லேருந்து எவ்வளோ பேர் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷனுக்கு போகிறாங்க 628. இது ரொம்ப பெரிய டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, இதுவே என்ன பண்ணிக்கலாம் கோட் பண்ணிக்க முடியும். விச் மீன்ஸ் it talks about the quality of the Tamil Nadu curriculum, education curriculum பேசக்கூடியது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க இப்போ அதோட என்ரோல்மெண்ட் ரேட் டு த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அதோட ரிப்போர்ட்லாம் வந்து சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் என்ன பண்ணுங்க கோட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ஸோ தமிழ்நாடு கவர்மெண்டோட எஜுகேஷன் செக்டரில் அச்சீவ்மெண்ட்டோட தான் பார்க்குறோம். அந்த அச்சீவ்மெண்ட்டையும் தாண்டி என்ன மேனரில் வந்து அவங்க வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் என்ஷூர் பண்ணுறாங்க, என்ன மேனரில் they are providing the certain system of inclusive education ப்ரொவைட் பண்ணுறாங்க. inclusive education sense they are providing education both men as well as women. இதில் யாரும் இன்க்ளூடட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன் அவங்களும் இன்க்ளூடட். ஸோ அவங்களோட என்ரோல்மெண்ட் ரேட் அவங்களோட லேர்னிங் கேப்பபிலிட்டிக்கு எந்த மாதிரியான ஆக்சசபிள் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அட் அஃபோர்டபுள் காஸ்ட், எந்த மாதிரி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் இந்த சென்ஸ் மிட் டே மீல் ப்ரோக்ராம், சீஃப் மினிஸ்டர் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாகுது, ரிட்டன்ஷன் ரேஷியோ அதிகமாகுது. அதையும் தாண்டி இப்போ வந்து குவாலிட்டி ஆஃப் த எஜுகேஷன் அதிகமாகுது. ஸோ குவாலிட்டி ஆஃப் த எஜுகேஷன் அதிகமாக சென்ஸ் பார்க்கும்போது they are providing the quality in the sense of some kind of innovative methodology சொல்லக்கூடிய IIT for all சொல்லக்கூடிய வானவில் மன்றம் சொல்லக்கூடியது இந்த மாதிரி சயின்டிஃபிக் டெம்பர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேவையான மெக்கானிசம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து தமிழ்நாடு எஜுகேஷன் குவாலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியும். இதுக்கு டெஸ்டிமோனியலாக இதில் அவுட்கமாக சொல்லக்கூடியதான். ஸோ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் those who are studying in the government school getting admission in the ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய IITIMல பிளேஸ் ஆகிறாங்க. அதோட ரேட் வந்து 628 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க 23-24 ஃபினான்ஷியல் இயரில் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம் as well as
குவாலிட்டி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் உறுதிப்படுத்தக்கூடியதான் தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டத்தோட அச்சீவ்மெண்ட் சொல்லக்கூடியது. ஸோ அது வந்து ஹிஸ்டாரிக்கல் லீகசின்னு சொல்லணும், கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லணும், கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் சொல்லணும். கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் சொல்லிட்டு விட்டுடக்கூடாது. பிகாஸ் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் மூலமாக எவ்வளோ பேர் வந்து அவுட்கம் வந்திருக்கு, எவ்வளோ ஒரு பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பெனிஃபிட் இன் த சென்ஸ் நாட் ஓன்லி இந்த மீகர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, என்ரோல்மெண்ட் ரேட் மட்டும் கிடையாது, எஜுகேஷன் அவுட்கம். ஓகேங்களா? அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து எழுதியிருக்கணும். ஸோ கடைசி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் கன்க்ளூட் த கொஸ்டின். உங்களோட ஆன்சர் வந்து கன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஸோ தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் அ நேஷனல் ட்ரெயில் பிளேசர். ஓகேங்களா? நேஷனல் ட்ரெயில் பிளேசர் இந்த சென்ஸ் நிறைய இடத்துல வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் நிறைய இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்போம். யூ கேன் சே மிட் டே மீல் ஸ்கீம், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஸ்டம் இஸ் அ நேஷனல் ட்ரெயில் பிளேசர் and built on a century-long commitment to the social justice. ஓகேங்களா? we are ensuring the equity, we are ensuring empowerment, எல்லாமே என்ன பண்றோம், என்ஷூர் பண்றோம். ஸோ ஒரு நிறைய விஷயத்துக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பயனியரிங் ஸ்டேட், ஒரு முன்னுதாரணமான மாநிலமா இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி நீங்க கன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு 15 மார்க்குக்கு இந்த கண்டென்ட் போதும். ஸோ அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு இதில் இருக்கக்கூடிய கீ ஃபேக்ட் எல்லாமே அத்தன்டிகேட்டட். அது எல்லாமே வச்சுட்டு நீங்கள் சப்ஹெட்டிங்ஸ் வந்து ரொம்ப வேலிடான சப்ஹெட்டிங்ஸ், விச் மீன்ஸ் அந்த சப்ஹெட்டிங் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், ஷார்ட் அண்ட் கேட்சியாகவும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸில் வந்து டைம் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கும். ஸோ டைமை மேனேஜ் பண்ணுற சென்ஸ் பார்க்கும், யூ ஹேவ் டு வெரி வெரி கான்ஷியஸ் ஆன் டைம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஃபேக்ட்ஸ்லாம் ஃபிங்கர் டிப்ல இருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து எழுதிட்டே இருக்க முடியும், ஸ்பீடாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபேக்ட்ஸை ஃபிங்கர் டிப்ல வச்சுட்டு ஸ்ட்ரக்சரை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த சென்ஸ் பார்க்கும்போது அங்கே போய் எக்ஸாமில் வந்து உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சரை வெல் ப்ரெசென்ட் பண்ண முடியும். பட் ப்ரொவைடட் நம்ம அந்த மாதிரி டேட்டாஸ் கொடுக்குற அந்த சென்ஸ் பார்க்கும்போது அந்த டேட்டாஸ் வந்து நீங்கள் எக்ஸாமில் மாற்றி கொடுத்துடக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப பிளண்டர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டேட்டாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது அத்தன்டிகேட்டட் டேட்டாஸ் கரெக்டாகவும் இருக்கணும், மாற்றி கொடுத்துடக்கூடாது. ஒவ்வொரு ரேட் என்ன மாதிரி இருக்கு, ஸோ என்ரோல்மெண்ட் ரேட் என்ன, விமனுக்கு எவ்வளோ இருக்கு, தமிழ்நாட்டில் எந்த மாதிரி இருக்கு, நேஷனல் ஆவரேஜ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்கீமோட இனிஷியேட்டிவ் சொல்லும் போது அதை பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறப்ப ஸோ கரெக்டான டேட்டாஸ் கொடுக்கணும். ஒரு டேட்டா கொடுத்தா போதும், பட் ஒரு டேட்டா கொடுத்தாலும் ஒரு ஸ்கீமுக்கு ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா அது வந்து அத்தன்டிகேட்டட் கரெக்ட் டேட்டாவாக இருக்கணும். நிறைய டேட்டாஸ் கொடுக்குறேன்னு சொல்லி தப்பாக கொடுக்கக்கூடாது. அதான் இருக்கக்கூடிய ரியல் சேலஞ்ச். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டினுக்கு அட்ரஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்ல இருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்த எஜுகேஷன் செக்டார். ஸோ அதை நம்ம ஒரு கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணி என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இதுலையும் பார்க்குறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்ஸை பொறுத்தவரை நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பார்க்கும்போது எந்த கொஸ்டினுமே டு த பாயிண்ட் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். ஜெனரிக்காகவே ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஜெனரிக் இந்த சென்ஸ் அது யார் வேணால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தா எல்லாருமே மிட் டே மீல்ஸ்க்கு எழுதுவாங்க. உங்களை எல்லாருமே வந்து ஹையர் எஜுகேஷன் ரேட் எழுதுவாங்க. ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காங்க பேராசிரியர் அன்பழகன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஓகேங்களா, அது ஸ்கூல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அதுவுமே எழுதுவாங்க. ஸோ எல்லாமே எழுத முடியும். பட் யார் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸையும் அனலைஸ் பண்ணி எழுதுறாங்களோ ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து டெஃபினெட்லி they will get the good marks than others. ஓகேங்களா? அவங்க கண்டிப்பாக வந்து குட் மார்க்ஸ் எழுதுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஃபேக்ட்ஸை கேட்சியாக பிடிச்சி வச்சுட்டு அதை எப்படி ஃபிங்கர் டிப்பில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து மெயின்ஸ் வந்து ஆன் டைமில் வந்து நீங்கள் நினச்ச விஷயத்தை வித் டயக்ராமேட்டிக்காகவோ இல்லை பாயிண்டாவோ கண்டிப்பாக கொடுக்க முடியும். மோஸ்ட்லி உங்களோட ஆன்சர் ரேட்டிங் வந்து பாயிண்டாக இருக்கணும், கண்டிப்பாக டயக்ராமேட்டிக்காக கொடுக்கணும். ஓகேங்களா? சில விஷயம் எதில் டயக்ராமேட்டிக்காக கொடுக்க முடியுமோ அது சில இடத்துல தான் டயக்ராமே ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதுதான் அந்த விஷயத்தில் வந்து டயக்ராமோட கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஃபுல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா இட் சீம்ஸ் டு பி மோனோட்டோனஸ். ஓகேங்களா? ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஒரு எல்லா கொஸ்டின் திருப்பும் போது என்னதான் ப்ரெசன்டேஷனில் இருந்தாலும் ஸோ டயக்ராமே கொடுக்கலங்கிற பட்சத்தில் அது ரொம்ப மோனோட்டோனஸ் நேச்சராக ஸ்பெசிஃபிக்காக பிகாஸ் யூ ஆர் ரைட்டிங் இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன், பாடி ஆஃப் த ஆன்சர் எல்லாமே கொடுக்குற பட்சத்தில் சஃபிஷியன்ட் ஸ்பேஸில் வந்து டயக்ராமாவோ பார் சார்ட்டாவோ ஏதாவது ஒரு உங்களோட கான்செப்டை வந்து டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். அது இன்னும் கொஞ்சம் உங்களோட பேப்பர் ஆன்சர் பேப்பரோட வேல்யூ எடிஷன் ரொம்ப ப்ராப்பராக ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஹோப் திஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட், ஸ்ட்ரக்சர், ஃபேக்ட் அதை அப்படியே மேனிப்புலேட் பண்ணி உங்கள் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி மாடிஃபை பண்ணி எழுதிக்க முடியும். பட் கண்டென்ட் வந்து இது இருக்கும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே கொஸ்டின் என்ன பண்ணுங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஏற்ற ஸ்ட்ரக்சர் ஏற்ற மாதிரி அதை ஆன்சரை ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அடுத்த பாயிண்ட், ஒரு பேராகிராஃப்க்கு அப்புறம் அடுத்த பேராகிராஃப் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி வச்சிருப்பீங்க, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, ஒரு அலைனில் எழுதுவீங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்க, பாருங்க ஆன்சரை எழுதி பாருங்க. இந்த மாதிரி நம்ம குரூப் 2 மெயின்ஸ் வர வரைக்கும் டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். பட் இந்த கொஸ்டின் தே ஆர் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் டேரக்ட்லி ஆர் எனிவே இன்டேரக்ட்லி உங்களுக்கு என்ன ஆகும், இதில் கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து அங்கே கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள் அண்ட் டெஃபினட்டாக வந்து இதுக்கு ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் தேங்க்யூ வெரி மச்.